ராஜராஜ சோழன் காலத்திலேயே ஓங்கி இருந்தது. அப்போதான் சாதி வந்தது. இன்னைக்கு சாதி வரல. பிராமணர்களை தலைமையில தூக்கி வச்சுக்கிறது இன்னைக்கு நடக்கிற அவலத்துக்கெல்லாம் அவர் தான் காரணம்னு யார் மேல பழி போடுறாங்க? அவருடைய சமாதி எங்க இருக்குன்னே தெரியல. ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு சின்ன ஒரு கல் இருக்கு. அப்ப திராவிடம் வேறு தமிழ் வேறு என்பது இது புலப்படுது. செய்தித்தாளில் வந்த விஷயத்தை இவங்க முற்று முதலா இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க இப்படின்னு நீரும் பறையும் தான் நடத்த கொடுக்குறாங்க. ஆனா அங்க கொடுக்காத இந்திக்காரருக்கு வேலை கொடுத்தாங்க தெரியுங்களா? திராவிட வேறு தமிழ் வேறு. தமிழுடைய அடையாளத்தையும் தமிழகத்தில் 90% தமிழுடைய ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தெற்காசிய நாடுகளையே ஆண்ட ராஜராஜ சோழன் அவர்களின் வரலாறு மற்றும் அவரின் ஓலைச்சுவடிகள் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நம்முடன் இணைந்துள்ள தமிழர் அறிவார் இயக்கத்தின் தலைவர், சமூக செயற்பாட்டாளர், வழக்கறிஞர் அறிவன் சீனிவாசம் அவர்களிடம் விரிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். ராஜராஜ சோழன் அவருடைய வரலாறு, அவர் பற்றி அந்த ஓலைச்சுவடிகள் ஏன் மறைக்கப்பட்டுள்ளது, அதனுடைய மர்மம் பின்னணி என்ன சார்? இப்போ இன்னைக்கு தமிழ் தேசியம் அதீதமாக வளர்ந்துருக்கிற காலம் இல்லையா? திராவிட தேசியமா தமிழ் தேசியமா, யார் இந்த மண்ணை அதிகாரப்படுத்தணும், யார் மண்ணின் மைந்தர்களே ஆளணும்னு ஒரு பெரிய அரசியல் முன்னெடுப்புகள்லாம் நடந்துட்டு ஒரு 15 ஆண்டுகளாக இது பெரிய விவாதமாகவும் அதிகாரத்தை திரும்ப மீட்டெடுப்பது என்று தமிழ் தேசியர்கள்கிட்ட முன்னேற்பாடுகளும் பல நடந்துட்டு இருக்கு. ஆனால் திராவிட அரசு என்ன திராவிட மாடல், திராவிட சிந்தனையாளர்கள், திராவிட அரசியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தமிழும் திராவிடமும் ஒன்று தான், தமிழுடைய அதிகாரத்தை தமிழுடைய அடையாளங்களை மீட்டெடுக்கிற வேலையில் திராவிடமும் பண்ணுது, அதனால் ஒன்றும் கேடு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லுது. இந்த இருவேறு கருத்தில் இருக்குது. அதான் இப்போ சமீபத்தில் விஜயும் என்னுடைய 2 கண்கள் தமிழ் தேசியமும் திராவிட தேசியமும் 2 கண்கள்னு சொன்னார். அதோடைய இப்போ அடுத்த கட்ட நகர்வு தான். அப்படின்னா ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தி வருது 2010 தினமலர், தினமணி போன்ற செய்தி நாளேடுகளில். என்னென்னா, ஒரு 1000 ஆண்டுகள் பழமையான ராஜராஜ சோழனுடைய காலத்து ஓலைச்சுவடிகளை அரசிடம் ஒப்படைப்பின் செய்தி வருது. இப்போ ஏன் இந்த ராஜராஜ சோழனை நம்ம முன்கை எடுக்கிறோன்னா, ஒரு தமிழ் தேசியத்திற்கு ஐக்கானா மையமாக இருக்கிறது ஒரு ஹீரோ தானே ராஜராஜ சோழன். இந்த தெற்கு ஆசிய கண்டத்தையே தன்னுடைய ஆளுமைகளில் கையில் வைத்திருந்த பெரிய மாபெரும் மன்னன். இந்திய பேரரசன்னா இவரையும் அசோகரை தான் சொல்லுவாங்க. ஆனால் அசோகரை விட இவர் வெளியே தெற்கு ஆசியா முழுக்க அவர் இந்தியா முழுக்க இருந்தார். இவர் ஆசியா கண்டம் முழுக்கமே தன்னுடைய ஆளுமைகளை வைத்ததுனால அரசே இது இவங்க ஐக்கானாக பார்க்குது, மைய அரசுமாகட்டும் மாநில அரசாகட்டும். அப்போது இந்த 1000 ஆண்டு கால பழமையான ராஜராஜ சோழன் தமிழ் அரசினுடைய ராஜராஜ சோழனுடைய ஓலைச்சுவடியை ஒரு இடத்துல மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு போய் எடுக்குது. அது திரும்ப ஒப்படைச்சதா ஒப்படைக்கலையா? அது இங்கே அவருடைய வரலாறு, அவருடைய அந்த காலத்தினுடைய கலை இலக்கிய பண்பாடு, ஆட்சி முறைகள் இதெல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டதா இதுதான் கேள்வி. அப்போ திராவிட மாடலாக இருக்கட்டாலும் தமிழ் தேசியமாக இருக்கட்டாலும் இந்த ஐக்கான் என்ற பொது மனிதரை நம்ம அடையாளப்படுத்தணும் இல்லையா? ஏன் இது எடுத்தாங்களா எடுக்கலையா, இதுவரை என்ன இருக்குன்னு ஆர்டிஐ போட்டு நம்ம விவரத்தை திரட்டுறோம். ஏன்னா தமிழ் தேசியத்துக்கு நம்ம வேலை செய்கிறதுனால அது திராவிட தேசியம் கூட வச்சுக்கிட்டோமே. இந்த ஐக்கான் என்பது 2 பேருக்கு சொந்தமாக கூட இருக்கட்டும். ஆனால் இந்த வரலாறு எங்கன்னு நம்ம ஒரு ஆய்வு எடுக்கிறோம். அப்போ ஒரு செய்தித்தாளிலிருந்து எடுத்து நம்ம அந்த துறைகளுக்கு ஆர்டிஐ போடுறோம். 1000 பழமையான ராஜராஜ சோழன் காலத்து ஓலைச்சுவடிகளை நீங்கள் மீட்டெடுத்தீங்களே, அது எங்கன்னு நம்ம கேட்குறோம். அப்போ அந்த செய்தித்தாளில் நம்ம என்ன சைட்டேஷன் கொடுத்து கேட்குறதுல என்ன சொல்கிறாங்கன்னா, தேவாரம் தேனி மாவட்டம் தேவாரத்தில் சித்த வைத்தியர் இடமிருந்த 1000 ஆண்டுகள் பழமையான ராஜராஜ சோழன் ஆட்சி முறை, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் பற்றிய அரிய தகவல் அடங்கிய ஓலைச்சுவடிகள் அரசிடம் ஒப்படைக்கப்பட்டன. தேசிய ஓலைச்சுவடி ஆணையம், யுனெஸ்கோ, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினர் இணைந்து பழமையான ஓலைச்சுவடிகளை சேகரித்து சிவகங்கை, திண்டுக்கல், தேனி மாவட்டத்தில் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஓலைச்சுவடிகள் வைத்திருப்பவர்களின் விவரம் அடங்கிய குறிப்புகள் ஒவ்வொருவராக பார்த்து அவரிடமுள்ள ஓலைச்சுவடிகள் சேகரித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் தேவாரத்தை சேர்ந்த சித்த வைத்தியர் சுப்பராஜிடம் 1000 ஆண்டுகள் பழமையான ஓலைச்சுவடிகள் இருப்பதன் கண்டறியப்பட்டது. இந்த ஓலைச்சுவடியில் தஞ்சை பெரிய கோயில் பற்றிய அரிய தகவல்கள், ராஜராஜன் ஆட்சி முறை,
திருமண உறவுகள் உட்பட விவரங்கள் அடங்கிய 2 கட்டு ஓலைச்சுவடிகள் உள்ளன. இயற்கை வைத்தியர் சுப்பராஜ் கூறுகையில், மருந்து குறிப்பு தொடர்பான என்னிடம் பழமையான ஓலைச்சுவடிகள் உள்ளன. இவை எனது குருநாதர் திரியானந்த சித்தர் கொடுத்தவை. வயது கடந்த அவர் 80 வயது கடந்தவர் ஆன்மீக தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்வதால் பாதுகாப்பாக என்னிடம் ஓலைச்சுவடிகளை கொடுத்தார். கடந்த ஆண்டு தேசிய ஓலைச்சுவடி ஆணையத்தினர் என்னிடமுள்ள ஓலைச்சுவடிகளை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர். அவற்றில் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய ராஜராஜ சோழன் ஆட்சி முறை, திருமண உறவுகள், தஞ்சை பெரிய கோயில்கள் உட்பட பல விவரங்கள் அடங்கிய ஓலைச்சுவடிகள் உள்ளன என்று கூறினார். தேனி கலெக்டர் முத்துவீரன் கோரிக்கையை ஏற்று ஓலைச்சுவடிகளை ஒப்படைத்தேன். இவ்வாறு அவர் கூறினார். உத்தமபாளையம் RDO மோகன்தாஸ் கூறியதாவது, தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் 1000 ஆண்டு நிறைவு விழாவில் இந்த ஓலைச்சுவடிகள் இடம்பெறுவதற்காக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினர் வைத்தியர் சுப்பராஜை தொடர்பு கொண்டனர். அந்த நேரத்தில் அவர் சொந்த வேலைக்காக வெளியூர் சென்று விட்டார். பல்கலைக்கழகத்தினர் கலெக்டர் ஓலைச்சுவடிகளை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க கூறினார். எனது தலைமையிலான அதிகாரிகள் ஒரு சுப்பராஜை சந்தித்தோம். சுப்பராஜ் தன் மகளுக்கு அரசு வேலை தர வேண்டும் என்று கோரிக்கை கொடுத்தார். கோரிக்கையை கலெக்டர் பரிசீலிப்பதாக உறுதியளித்தார். ஓலைச்சுவடிகளை ஒப்படைத்துள்ளார். இதுதான் செய்தி. அப்போ இந்த அதிகாரிகள் முன்னாடியில் அந்த ஓலைச்சுவடி ஒப்படைக்கப்பட்டு அதில் என்ன இருக்குன்னா, ஒரு 1000 ஆண்டு, அதை இன்றிலிருந்து 1000 ஆண்டு ராஜராஜ சோழனுடைய அந்த வீழ்ச்சிக்கு பிறகுதான் பிற மொழியாளர்கள் இங்கே வந்து அதிகாரப்படுத்துகிறாங்க. தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட விஜயநகர பேரரசாகட்டும், அதன் பிறகு தஞ்சை அந்த மராட்டிய மன்னருடைய ஆட்சி முறையாகட்டும், இஸ்லாமியருடைய ஆட்சி முறைமையாகட்டும், அதுக்கு பிறகு ஆங்கிலேயருடைய ஆட்சியை இப்படின்னு வந்து ஆங்கிலேயர் விடுதலை வருது. இந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தமிழ் மன்னன், மாபெரும் மன்னனுடைய கடைசியாக ஆண்ட ஒரு மாபெரும் மன்னனுடைய வரலாறு அடங்கிய ஒரு ஓலைச்சுவடி. நீங்கள் அதை மீட்டெடு, இப்போ உதாரணத்துக்கு தமிழ் இலக்கியத்தை, தொல்காப்பியத்தை நீங்கள் மீட்டெடுத்து அச்சுப்படுத்துகிற பொழுது தானே ஒரு எழுத்து சொல் பொருள் இந்த அந்த அதிகாரங்கள் வந்து தமிழுக்கு அந்த எழுத்துக்கு இலக்கணம் படைக்கக்கூடிய உலகத்தினுடைய முதல் மொழியான தமிழுக்கு நம்ம அங்கீகாரம் வரும். அப்போ அது ஒரு இவ்வளோ பிரதானமான இலக்கியமாக இருக்குல்ல. அப்போ இவருடைய வரலாறு, அன்றைய காலத்தினுடைய காலச்சூழல்கள் எல்லாமே அடங்கிய ஒரு ஓலைச்சுவடி 2 கட்டு ஓலைச்சுவடிகள், 1000 லீஃப் உள்ள கட்டு. அப்போ அந்த கட்டை வந்து மீட்டு எடுக்கிறாங்க. அரசு தான், இத்தனை அதிகாரிகள் போயிருக்காங்க. அப்போ மீட்டு எடுத்து இவங்க எங்கே கொண்டு போய் வச்சாங்க அப்படின்னு நாங்கள் வினா எழுப்புறோம். வினா எழுப்புனா இதை சொல்கிற அத்தனை துறைக்கும் நாங்கள் RTI போடுறோம். ஓகே சார், 2 கட்டு அறிக்கையை வந்து தமிழக அரசு கொடுத்துருக்காங்க 2010ஆம் ஆண்டு. அப்பனா திமுக அரசு தான் அப்போ வந்து தமிழ்நாட்டை ஆண்டது. அப்போ திமுக அரசு தான் பொறுப்பு அந்த கட்டை வந்து வெளியே எடுக்கணும், கொடுக்கணும், அது ஆவணப்படுத்தணும், அதை ஆவணப்படுத்தணும். ஆமாம். அப்போ என்ன நடந்தது அன்றைய நாங்கள் வந்து முதல் முறையே என்ன பண்ணுறோன்னா, அந்த பல்கலைக்கழக குழுவினரும் ஒரு ஆள் இடம்பெறாங்களே, அங்கே நாங்கள் RTI போடுறோம். இந்த மாதிரி ஓலைச்சுவடியை மீட்டெடுத்த குழுவில் நீங்கள் போயிருக்கீங்க. ஓலைச்சுவடியில் பாதுகாப்பாக அந்த தஞ்சை பல்கலைக்கழகத்தில் ஒரு பிரிவாக இருக்குது. அப்போ நீங்கள் அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்தீங்களே, எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணீங்க, அதை நீங்கள் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணீங்களா, அதில் உள்ள விவரத்தை நீங்கள் வந்து புத்தகமாக போட்டிங்களா? அதான் அரிச்சுவடின்றது ஒரு வரலாறு தானே. ஏன் நம்ம இதை திரும்பவும் அதை முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, வர்ணாசிரம முறை தமிழர் ஆட்சியான ராஜராஜ சோழன் காலத்திலேயே ஓங்கி இருந்தது. அப்போதான் சாதி வந்தது. இன்னைக்கு சாதி வரலை. இதுக்கு ஊற்று கண் வந்து தமிழ் தேசியம் பேசுறதுல அந்த யார் அடையாளப்படுத்துறாங்களோ அந்த ராஜராஜ சோழன் தான் கொண்டு வந்தார்னு வரலாறு எழுதுறாங்க. அவர் வந்து கோயில் கட்டிருக்காரு அவரு. ஆமா, எல்லா மதத்தையும் வந்து மதிச்சிருக்காரு. வந்து பல்வேறு நாடுகளை வந்து அவர் ஆண்டிருக்காரு. தெற்காசியா முழுக்க இப்போ சென்ற இடங்கள்லாம் நீங்க வந்து அந்த தலங்கள் இருக்குல்ல, அந்த 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 காலத்துல இன்றைக்கு இலங்கையில வந்து சிங்கள பேரினத்தை அழித்து அங்கேயும் வந்து தமிழர் ஆட்சியை வந்து நிறுவியிருக்காங்க. ஆமா, எங்கெல்லாம் வந்து இப்போ தமிழருக்கு ஒரு இழுக்கு வருதோ அங்கே படையெடுத்து போய் அதெல்லாம் மீட்டெடுக்கிற ஒரு வேலையை செஞ்ச மாபெரும் வந்து அன்றைய தமிழ் தேசியர். 1985 முதல் 2014ஆம் ஆண்டு வரையில ஏறக்குறைய 19 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். தெற்காசிய நாடுகளை வந்து ஆண்டிருக்கார். அவர் இருக்கிறவரை அதுக்கு இணையான ஒரு பேரரசன் இல்லை உலக வரலாறுல. அப்போ நாம் கேட்கறதுக்கு அவங்க என்ன தமிழ் பல்கலைக்கழகம் பதில் சொல்லுதுன்னா, ஒரு 20 வகையான கேள்விகளை கேட்டு நம்ம அனுப்புறதுக்கு ஒரே பதிலை சொல்லிருச்சு. நாம் என்ன கேட்குறோன்னா, இந்த நூலை நீங்கள் யார்கிட்ட எடுத்து நீங்கள் கொடுத்தீங்க, அதில் போன ஆய்வு குழுவினர் யார், இதில் எத்தனை ஓலைச்சுவடிகள், ஓலை லீஃப் இருந்தது, இதை டிஜிட்டலைஸ் பண்ணிங்களா, அது என்ன விவரம் இருந்தது, ஏன்னா அரிய மருத்துவ குறிப்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க. மரணமில்லாத பெருவாழ்வு எப்படி மத்திய அரசு மாநில அரசு இருக்கின்றதோ அதே போல ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்திலையும் அந்த மத்திய அரசு மாநில அரசு என்று 2 பிரிவாகவும் இருந்தது. அதே போல வந்து
பல்வேறு துறைகளும் மத்திய அரசிடம் இருந்தது, மாநில அரசிடம் இருந்தது. முறையான ஒரு ஆட்சியை வந்து ராஜராஜ சோழன் வந்து கொடுத்திருக்காரு. ஆமா, அது மைய அரசு மாதிரி இவரும், மாநில அரசு மாதிரி சிற்றரசுகள் இவர் போய் வெல்றாரு இல்லையா. ஒவ்வொரு மண்ணில தமிழ்நாடாக இருக்கட்டும், தமிழ்நாடு விட்டு வெளியே போகிற மதத்தினரும் அவர் மதித்திருக்காரு. அனைத்து மதத்திற்கும் ஒரு கோயில் கட்டியிருக்காரு. ஆமா, இவர் மைய அரசா இருந்து சிற்றரசுகள்லாம் ஒரு வரி கட்டுகிற மாநில அரசு மாதிரி பண்ணி, ஆனா மற்ற உங்களுக்கு அரசர்கள் மாதிரி போய் வென்றெடுத்த இடத்தை ஆக்கிரமித்து அந்த இடத்துல இவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தவன் இல்ல, தன்னுடைய வீரத்தை காண்பித்து அந்த இடத்துல ஆட்சியை வீழ்த்திட்டு அங்குள்ள மக்களை வந்து தொந்தரவுப்படுத்தவே இல்லை. தொந்தரவுப்படுத்தல. அங்குள்ள மன்னரை ஒன்னா வீழ்த்திருக்கார், ஆட்சியை அமைத்திருக்கார். ஆனா அங்குள்ள மக்களை எந்த விதத்திலும் தொந்தரவுப்படுத்தவே இல்லை. மக்களுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் செய்து கொடுத்ததான் வரலாறு வந்து பதிவு செய்கிறது. அவருடைய ஓலைச்சுவடிகள் நமக்கு வந்து இன்னும் தெரிய வந்தால் இன்னும் வந்து தமிழர்களுக்கு தமிழ் தேசியம் வளர்வதற்கு இன்னும் வந்து ஒரு அழுத்தமாக இருக்கும் என்பதுதான். ஆமா, ஏன்னா பல அந்த ஓலைச்சுவடி மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழ் தேசியவாதிகளுக்கு உள்ளது. எல்லா தமிழ் தேசியவாதிகளுக்கு மாத்திரம் இல்ல, தமிழ் குடிகளுக்கும் உள்ளது. தமிழ் குடிகளுக்கும் உண்டு, தமிழர்களுக்கும் உள்ளது. ஆமா, தமிழருக்கு உள்ளது. இந்த மண்ணில் வாழுகிற, ஏன்னா அன்னைக்கு தெற்காசிய முழுக்க ஆளுகிற பொழுது சில பேர் அவங்க தெலுங்கு தோசை சோழர்னு அவங்க வந்து உரிமை கொண்டாடிக்கிறாங்கல்ல, தமிழ் தாய்மொழியை கொண்டவர் தான். அதனால வந்து அவங்க எல்லாருக்கும் இது வரலாறு இல்லையா. தெற்காசியாவை மீட்டெடுத்த ஒரு இந்தியர், இன்னைக்கு இந்தியர் நீங்க சொல்லலாம், அன்னைக்கு தமிழர். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாவே தெற்காசியாவே ஆண்ட ஒரு தமிழர் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டையே தமிழர் ஆள முடியலையா. இதுக்காக தான் அதை நம்ம ஐக்கானா மீட்டெடுக்கிறோம். அப்போ பண்ணுற பொழுது இவங்க பல்வேறு வகையான கேள்விகள் கேட்குறோம். ஒரே வார்த்தை சிம்பிளாக சொல்லிட்டாங்க. என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க, தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி விவரங்களை வந்து நாங்கள் யாரும் ஆய்வு பண்ண அனுப்பலை பாருங்கள். அந்த கடிதத்திலேயே சொல்கிறாங்க. தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தகவல் அலுவலர் பல்கலைக்கழகம் கொடுக்குறாரு, 5/1/2023 கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு, 14 கேள்விகளை கேட்டிருக்காங்க. தகவல் கேட்பவர் தெரிவித்த தேசிய ஓலைச்சுவடி ஆணையம் யுனெஸ்கோ தமிழ் பல்கலைக்கழக ஓலைச்சுவடிக்கு எந்த தொடர்பும் இல்லை. செய்தித்தாளில் என்ன சொல்கிறாங்க, இத்தனை அமைப்பு போச்சு, தேசிய ஓலைச்சுவடிகள், யுனெஸ்கோ, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், அந்த RDO எல்லாமே போறாங்க. ஆனா இவங்க என்ன பதில் சொல்றாங்க, அந்த இடத்துல களத்துக்கு போயிருக்காங்க, வந்து அடையாளம் கண்டு எடுத்துட்டாங்க, அரசியல் ஒப்படைத்திருக்காங்க. ஆனா அது வந்து காட்சிப்படுத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த அரசாங்கம் காட்சிப்படுத்தி அந்த தரவுகளை நீங்க ஆவணப்படுத்தணும், புத்தகமா வெளிப்படுத்தணும். அது உள்ள என்ன இருக்கு, பெரிய ரகசியங்கள் இருக்கலாம், பெரிய புதையல் உள்ள ரகசியங்கள் இருக்கலாம். மருத்துவ இந்த தீராத நோயை குணப்படுத்தக்கூடிய உங்களுக்கு வந்து மருத்துவ குறிப்புகள் இருந்திருக்கலாம், ஆட்சி முறை இருக்கலாம், ஆட்சி முறைகள். அந்த நேரத்தில் ஒரு அரசு எப்படி மக்களுக்கு வந்து அவனை வந்து நோகடிக்காத, வரியை அதிகம் செலுத்தி அவனை வீழ்த்தாத ஒரு சிறப்பான ஆட்சியை செய்திருக்கலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு அந்த உங்களுக்கு ஆட்சி அந்த நகர அமைப்பு முறை இருக்கு இல்லையா, படை அமைப்பு முறை இருக்கு இல்லையா, இது எல்லாமே பண்றாங்க. ஆனா இதுக்கு நேர்மாறா என்ன சொல்றாங்கன்னா, பிற சிந்தனையாளர்கள் அவர் தான் ஜாதியை வளர்த்தாரு, அவர்களுக்கு தான் பிரம்ம தெய்யம் வந்து அவர் தான் ஆரம்பிச்சது, வர்ணாசிரமத்துடைய முதல் தோற்றுவாய் அவர் தான், பிராமணர்களை தலைமையில தூக்கி வச்சவர், இன்னைக்கு நடக்கிற அவலத்துக்கெல்லாம் அவர் தான் காரணம்னு யார் மேல பழி போடுறாங்க, ராஜராஜ சோழன் மேல. அப்ப இந்த வரலாறு நீங்க காட்சிப்படுத்தி இருந்தா இது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிருக்கும். அப்ப திராவிட சிந்தனையாளர்களும் மற்றவர்களும் சொல்வது உண்மையா, தமிழ் தேசியர்கள் அப்படி அல்ல, அவர் வந்து அந்த பொது உடைமை சார்பான ஒரு பணியை செஞ்சாரு, ஆட்சி பண்ணாருன்னு செய்யறதுக்கு ஏதுவா இருக்கும் இல்லையா. இவங்க என்ன சொல்லிட்டாங்க, அதான் ஒண்ணுமே கிடையாது, இந்த ஓலைச்சுவடி உத்தமபாளையம் RDO அவரிடம் கொடுத்ததாக அவர் சொல்லுகிறார், அதனால நீங்க RDO கிட்ட கேளுங்கன்றாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா நாங்க கேட்டு தகவல் ஆணையம் வரையும் வரும், தகவலே தரமாட்டாங்க. இந்த ஓலைச்சுவடி எங்க, இந்த தினமணியில கூட வந்திருக்கு செய்தி, தினமணியில வந்திருக்கு, தினமலர்ல வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. செய்தித்தாளில் வந்த விஷயத்தை இவங்க வந்து முற்று முதலாக இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா. அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க, இப்படின்னு வந்து 2020 நாங்கள் போடுறோம், இந்த மீட் எடுக்கணும் மேனு 2020 இன்னைக்கு 24 வரையும் இருக்கு இல்லையா, தொடர்ந்து நாங்கள் போடுறதுக்கு அத்தனையுமே என்ன பதில் தெரியுங்களா, இந்த மாதிரி விவரம் இல்லை, இதை நாங்கள் மீட்டு எடுக்கல, இந்த மாதிரி செய்தித்தாளில் வந்தது பொய்ன்னு சொல்லலை. அப்போ செய்தித்தாளில் வந்த நிகழ்வு உண்மைன்னு ஒத்துக்கிறாங்க. ஆனால் இந்த விவரம், இந்த ஓலைச்சுவடி எங்ககிட்ட இல்லை, ஓலைச்சுவடி எங்ககிட்ட இல்லை, ஓலைச்சுவடி இதை சொல்ற தகவல் ஆணையம் என்ன சொல்லிச்சுன்னா தமிழர்களோட அடையாளம் வந்து மறைக்கப்படுது. நீங்க வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுன்னா நீங்க வந்து ஐக்கானா இருக்கிற அவருடைய வரலாறு எடுத்தா திராவிட தேசியமா கூட நீங்க பேர் வச்சுக்கீங்க. ராஜராஜ சோழனுடைய வரலாறு வெளியே வந்திருக்கும், அவர் ஆட்சி முறையிலிருந்து நம்ம தெரிஞ்சிருக்கலாம் இங்கே வர்ணாசிரமம் எப்போ வந்தது, வர்ணாசிரமத்தை எதிர்த்து நின்றவர் அவர். ஏன்னா அவர் தான் வந்து தவறு செய்த அந்த பிராமணர்களுக்கு மரண தண்டனை வரையும் கொடுத்தாரு. ஆனால் வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்ளுபவர்கள் பிராமணருக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க, 2 முடியை கட் பண்ணிட்டு ஊரை விட்டு வெதுக்கிடுவாங்க. அது தானா தமிழ் மன்னன் வந்து பிராமணர்களுக்கு தண்டனை கொடுத்தான். அங்கே கொடுக்கப்பட்டது பிரம்மதேயம் இல்லை,
உங்களுக்கு பறையருடைய குடியிருப்பு இருந்திருக்கு, ஆசாரிகளுடைய குடியிருப்பு இருந்தது, பார்ப்பனர் குடியிருப்பு, பார்ப்பனர்களுக்கான குடியிருப்பு இருக்குல்ல, அதை இவங்க பிராமணர்களுக்கு கொடுத்த அந்த பிரம்மதேயன் மாற்றி சொல்கிறாங்க. அப்போ இந்த வரலாறு குழப்பத்தை நீக்கிறதுக்கு அது வாய்ப்பாக இருக்கும்ல ஆச்சுங்களா. அப்போ தமிழ்நாடு தகவல் ஆணையம் சொல்லுது, இதுவரை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இத்தனை நாளுக்குள்ளே கொடுங்கன்னு. யாருக்கிட்ட சொல்லுது? அந்த ஆணையத்துக்கு தகவலுக்காக கொடுக்குற இளையா பிள்ளை பேராசிரியர், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம். அவர் வர்றப்போ நான் கொடுத்துட்றேங்க, 15 நாளில் தகவலை திரட்டி காலேஜில் இருந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனவர் இன்றைக்கி வரையும் வரல. அப்போ இதை நாங்கள் கண்டெம்ட் மாதிரி, இது இன்னும் தரலை, நான் கம்ப்ளைஸாக, இதை மறுபடியும் நாங்கள் ஆணையத்துக்கிட்ட இவர் சரியான தகவல் தரல, இன்றைக்கி வரையும் விவரம் கிடைக்கலன்னு சொல்கிறோம். இதற்கிடையில் என்ன தெரியுங்களா ஆயிடுச்சிங்களா, ராஜராஜ சோழன் மன்னனுடைய 1038வது சதய விழா இப்படிலாம் அவர் கொண்டாடுறாங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்க தெரியுங்களா, இங்கேருந்து செங்கோல் போச்சுங்க. செங்கோல், அந்த செங்கோல் எப்படி யாருடைய அடையாளமாக போச்சுன்னா, தெற்காசியாவை தன் கைக்குள்ள வைத்த மாபெரும் மன்னனுடைய அடையாளமாகத்தான் இங்கிருந்து தான் செங்கோல் போச்சு தமிழ்நாட்டு நாடாளுமன்றத்துக்கு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு தமிழனுடைய வரலாறை நீங்க எடுத்த ஓலைச்சுவடியை மீட்டெடுக்கல. ஆனா இவங்க என்ன தெரியுங்களா சொல்றாங்க, செங்கோல் என்பது ஒரு மன்னனுடைய ஆட்சி குறியீடு, இது நேர்மையின் குறியீடு, நேர்மைக்கும் இவங்களுக்கும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு செங்கோல் இங்கிருந்து போச்ச ஒரு செங்கோல். அந்த செங்கோல் எப்படின்னா, மன்னர்கள் தங்களது அந்தப்புறத்தில் பெண்களின் அடிமையாக வைத்திருந்ததற்கு அடையாளம். செங்கோல் இங்கே போச்சே, இது அந்தப்புறத்தில் பெண்களை அடிமையாக வச்சுருந்தாங்களா, அந்த மன்னனுடைய செங்கோலை கொண்டு போய் அடையாளமாக கொண்டு போய் வைக்கிறீங்களே, இது சரியான ஒரு செய்தி. செங்கோலும் மதவெறி இதுன்னு ஒரு கட்டுரையில். அப்போது ஒரு வரலாறுல நீங்கள் அன்னைக்கு அந்தப்புறத்தில் உள்ள மன்னன் இல்லை, அவன் பொது உடைமை சிந்தனவாதியாக இருந்த தமிழ் மன்னன் சொல்லிட்டு நாம் அதை மீட்டெடுக்க சொல்கிறோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ் மன்னனை இழிவுபடுத்துகிற மாதிரி இது அந்தப்புறத்தில் அடிமையாக வச்சிருக்கக்கூடிய செங்கோல், இது அடையாளமாக கொண்டு போறீங்களா, இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அதனால தமிழ் தேசியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழினுடைய அடையாளத்தை மீட்டெடுப்பதற்கு திராவிட சிந்தனையாளர்கள் முயலலை. திராவிட வேறு, தமிழ் வேறு. தமிழுடைய அடையாளத்தையும் தமிழகத்தில் 90% தமிழருக்கான வேலை, தமிழோட எம்எல்ஏ எம்பிலாம் வரணும். 10% சிறுபான்மை மொழியினர் அவ்வளோதான் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த அதிகாரம் வேணும். தமிழ்நாட்டை தமிழரை ஆளணும், தமிழுடைய அடையாளத்தை தமிழனை மீட்டெடுக்கணும். இதுதான் தமிழ் தேசியம்னு தமிழ் தேசியர்கள் முன்வைப்பதோ, சீமான், மணியரசன், சின்னையா, பெரிய ஐயாலாம் தமிழருக்கான வேலை தமிழருக்கே கொடுங்கன்னு சொல்கிறாங்கல்ல. சாதிவாரி கணக்கெடுக்கணுன்னு சொல்கிறாங்கல்ல. தமிழர்கள் 90% இருக்கான், சாதிவாரி கணக்கெடுப்பா 90% தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்துடும் போது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், நெய்வேலியில் அந்த இடத்துல நிலத்தை கொடுக்காத தமிழனுக்கு, தமிழன் தான் நிலத்தை கொடுக்குறான், வன்னியரும் பறையரும் தான் நிலத்தை கொடுக்குறான். ஆனால் அங்கே கொடுக்காத இந்திக்காரருக்கு வேலை கொடுத்தாங்க தெரியுங்களா. அப்போ இதெல்லாம் மீட்டு எடுத்து ஒரு முழுமையான வரலாறும் இந்த மண்ணை வளமும் நலமும் வரணும்னா, தமிழுடைய அடையாளத்தையும் மீட்டு எடுக்கிறதுக்கும் தமிழுடைய அதிகாரத்துக்கும் இங்கே வரணும்னா, தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும், தமிழ்நாட்டை 90% தமிழர்கள் அதிகார மையமாக வரணும்னு தான் இந்த ஆய்வுகள் நம்மளுக்கு காமிக்குது. இன்னும் அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து இதோடைய விரிவாக நம்ம பேசலாம். இதுக்குடைய அடுத்த காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ராஜராஜ சோழன் எங்களுக்கான ஒரு மாடல் ரோல்னு இந்த மாடலே சொல்கிறாங்க. இந்த பாருங்க, இந்த இன்னைக்கு அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நிகழ்கால ராஜராஜ சோழனான முதலமைச்சர் திகழ்கிறார். அப்ப யாரை திராவிட மாடலும் ஐக்கான சொல்லுது, ராஜராஜ சோழனை தானே சொல்றாங்க, வேற யாரையும் சொல்லலையே. அப்ப ராஜராஜ சோழனாக முதலமைச்சர் இன்றைய காலத்திலேயே ராஜராஜ சோழனாக முதலமைச்சர் திகழ்கிறார்னா, இந்த ராஜராஜ சோழனுடைய வரலாறு நீங்க மீட்டெடுக்க வேண்டியதானே. கடந்த சரியா ஒரு 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது நடந்தது இல்லை, விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான பெயரை மட்டும் எடுத்துக்கிறது. அதாவது ஜெயிச்சா வெற்றி அடைந்தால் அது திராவிடம் என்று முத்திரை கொடுத்துவதும், தமிழன் வெற்றி அடைஞ்சாலும் அது திராவிடன் ஏற்றுக்கொள்வதும், ஆனால் தோல்வி அறைய பொழுது மறைகிற பொழுது அதை அப்படியே மறைக்கிறதுமான ஒரு வேலையை நம்ம இதை பார்க்குறோம். அதனால தான் திரும்ப திரும்ப தமிழ் தேசியர்கள் தமிழ்நாட்டை ஆளணும், அதிகாரப்படுத்தணும்னா சொல்லுவது ஒன்று செயல் ஒன்று இல்லாமல் ராஜராஜ சோழனாக திகழ்கிறாங்கன்னா உண்மையாகவே ராஜராஜ சோழனுடைய வரலாறு மீட்டெடு. இங்கே அவருடைய சமாதி எங்கே இருக்குன்னே தெரியல. ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு சின்ன ஒரு கல் இருக்குது. ஆனால் தெற்காசிய முழுமைக்கு சொந்தக்காரன். அப்போ தமிழர்கள் அதிகாரத்தில் மையத்தில் இருந்திருந்தா அது மிகப்பெரிய, ஏன்னா இந்த மண்ணில் தான் உங்களுக்கு நாயக்கர் மகால்லாம் பெரிய அளவில் இருக்குது. நாம் அதை தவறு சொல்லலை. ஆனால் இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் தமிழை தாய்மொழியாக கொண்ட பேரரசனுக்கு ஒரு பெரிய ஒரு காட்சி கூட இல்லை, அடையாளப்படுத்துக்கான அடையாளங்கள் இல்லை. ஆனால் பிற மொழியாளர்களுக்கு எங்களுக்கு அழகாக
நம்முடைய வரி பணத்திலிருந்து காட்சிப்படுத்துறாங்க. அப்ப நம்ம எல்லாரையும் சமமா பாவிக்கணும்னு சொல்றோம். யாரும் ஏற்று, ஏன்னா இவரும் மன்னர் தான் அவரும் மன்னர் தான். அப்ப ஒரு மன்னருக்கு இப்படியோ இன்னொரு மன்னருக்கு வந்து வரலாற்றை மறைப்பது என்பது இதுதான் நம்ம திராவிட மாடல் கிட்ட வினா எழுப்புறோம். அப்ப திராவிட வேறு தமிழ் வேறு என்பது இதுல இருந்து புலப்படுது. திராவிட மாடல் என்பது திராவிட சிந்தனையாளர்களை தூக்கி பிடிப்பது இருக்குது, தமிழர்களை மறைப்பதாக இருக்குது. இந்த பாரபட்சம் இல்லாமல் ரெண்டும் திராவிடமும் தமிழும் இரண்டு கண்கள்னா இந்த ராஜராஜ சோழனுடைய வரலாறுகள் அடங்கிய மீட்டெடுத்து வேண்டும். அரசு மீட்டு அந்த ஓலைச்சுவடியை வந்து வெளிக்கொண்டு வந்துடணும், தமிழர்களுக்கு வந்து காட்சிப்படுத்த வேண்டும். அதுதான் வந்து உண்மையான தமிழர்கள் மீது இந்த அரசாங்கத்துக்கு அக்கறை உள்ளதாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தெற்காசியாவே ஆண்ட ராஜராஜ சோழன் தான் வந்து இலங்கையில சிங்கள அரசை வீழ்த்தி அங்கே தமிழனுடைய ஆட்சியை வந்து நிலைநாட்டினார். இப்போ தமிழ்நாட்டுல தமிழர் ஆட்சி மலர்ந்திருந்தால் இலங்கையில தமிழீழம் மலர்ந்திருக்கும். தமிழ்நாட்டுல தமிழர் ஆட்சி மலர்ல, இலங்கையில தமிழீழம் மலர்ல. ஸோ இதுவும் ஒரு காரணமாகத்தான் இருக்கின்றது. ஸோ ஓலைச்சுவடியை வந்து தமிழக அரசு வெளியிட வேண்டும். அதற்காக தமிழ் தேசியவாதிகள் எத்தகைய குரலை வந்து அரசுக்கு எதிராக கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துறீங்க சார்? எல்லா தமிழ் தேசியர்கள் மாத்திரம் இல்லை, தமிழர்களில் இந்த தன்னை தமிழராக உணர்ந்த பிறமொழியாளர் இருக்காங்கல்ல. ஏன்னா பெண்ணெடுங்காலமாக இங்கே இருக்கிறவங்க நாங்களும் தமிழர்ன்றாங்க. அவங்களை புறந்தள்ள முடியாது. அது தெலுங்கராக இருக்கட்டும், மலையாளியாக இருக்கட்டும், கன்னடா இருக்கட்டும். நீண்ட காலமாக 800-700 ஆண்டுகளாக இருக்கிற பொழுது அவங்களை நீங்கள் எப்படி நம்ம ஒதுக்க முடியும்? தமிழ்நாட்டில் வந்து யார் வேணாலும் வாழலாம், கல்வி கற்கலாம், மருத்துவம் எடுத்துக்கொள்ளலாம், தொழில் தொடங்கலாம். ஆனால் வந்து தமிழ்நாட்டை ஒரு தமிழர் ஆள வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசியவாதிகளின் வந்து ஒரு கோரிக்கையாக உள்ளது. தமிழ்நாட்டை தமிழன் ஆளும் போதுதான் வந்து உண்மையான தமிழ் அந்த மண் காப்பாற்றப்படும், இனம், அந்த மொழி, கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் வந்து உண்மையாக வந்து பாதுகாக்கப்படும். இலங்கையில தமிழீழம் நிச்சயமாக வந்து மலருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நம்ம வந்து கடந்த கால வரலாறு நமக்கு எடுத்து கூறுகிறது. ஸோ ராஜராஜ சோழனுடைய ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியவாதிகள் மூலமாக மலர வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்தாகவும் கோரிக்கையாகவும் உள்ளது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.